அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உலகம் நாளை 6 நிமிடம் இருளில் மூழ்கும். நாசா சொல்வது என்ன? 38,000 அடி உயரத்தில் டர்புலன்ஸ் பயணிகள் விமானம் அவசர தரையிறக்கம். 25 பேர் மருத்துவமனையில் அனுமதி. 309 ட்ரோன்கள் 8 ஏவுகணைகள். உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல். 16 பேர் உயிரிழப்பு. இனி அமெரிக்க பொருட்களும் வேண்டாம், சுற்றுலாவும் வேண்டாம். கனடா மக்கள் உறுதி. ஒன்றுபட்ட ஈரானை எந்த சக்தியாலும் மண்டியிட வைக்க முடியாது. பெசஸ்கியன் அதிரடி அறிவிப்பு. தியாகி இஸ்மாயில் கனியேவின் பாதை தொடரும். ஹமாஸ் அதிரடி அறிவிப்பு. மியான்மரில் அவசர கால நிலை நீக்கம். வெளிநாடொன்றில் 2ஆக வெடித்த ராட்டினம், பலர் படுகாயம். அமெரிக்காவில் பிறந்த உலகின் வயதான குழந்தை. தொடர்வன விரிவான செய்திகள். கடந்த சில நாட்களாக நாளை உலகம் 6 நிமிடங்கள் இருளில் மூழ்கும். இது 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் அரிய நிகழ்வு என்று சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வருகிறது. இதற்கு நாசா மறுத்துள்ளது. சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் சந்திரன் நகர்ந்து வந்து சூரியனை முழுவதுமாக மறைக்கும் போதுதான் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் சூரியனின் வெளிச்சம் சிறிது நேரத்திற்கு பூமி மேல் விழாது. இதுவே சூரிய கிரகணமாகும். 2025ஆம் ஆண்டின் அடுத்த சூரிய கிரகணம் செப்டம்பர் 21ஆம் தேதி நிகழ உள்ளது. ஆனாலும் அது மிகச்சிறிய சூரிய கிரகணம்தான். கடந்த 1991ஆம் ஆண்டுக்கு பிறகு வரும் ஆகஸ்ட் 2, 2027ஆம் ஆண்டு நிகழ இருக்கும் சூரிய கிரகணம் தான் இந்த நூற்றாண்டு நிகழ இருக்கும் மிக நீண்ட சூரிய கிரகணம். இந்த கிரகணம் 6 நிமிடம் 22 வினாடி வரை நீடிக்க உள்ளது. ஆனாலும் இது பூமியை முழுவதும் இருளாக ஆக்காது. ஸ்பெயின், ஜிப்ரால்டர், மொராக்கோ, அல்ஜீரியா, துனிசியா, லிபியா, எகிப்து, சூடான், சவுதி அரேபியா, ஏமன் மற்றும் சோமாலியா உள்ளிட்ட 11 நாடுகளில் இதன் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆனாலும் இது முழு இருளாக மாறாமல் மாலை நேர வெளிச்சம் போல மங்கலான வெளிச்சத்துடன் இருக்கும். மற்ற நாடுகளில் இதை காண முடியாது. இது குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் சால்ட் லேக் நகரில் இருந்து ஆம்ஸ்டர்டாமிற்கு சென்ற டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் டர்புலன்ஸ் காரணமாக அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் 25 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க நேரப்படி புதன்கிழமை மாலை 275 பயணிகள் மற்றும் 13 விமான குழுவினருடன் சென்ற இந்த விமானம் நடுவானில் காற்று அலைகளால் தடுமாறத் தொடங்கிய நிலையில் மினியாபோலிஸ் செயின்ட் பால் சர்வதேச விமான நிலையத்துக்கு திருப்பிவிடப்பட்டது. விமான கண்காணிப்பு வலைதளத்தின் தரவுகளின்படி விமானம் 90 வினாடிகளில் 38,000 அடிக்கும் அதிகமான உயரத்தில் இருந்து 35,775 அடிக்கு கீழே இறங்கியது. சுமார் 9 மணி நேர பயணத்தில் 2 மணி நேரம் கடந்த நிலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. விமானம் மினியாபோலிஸில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. அங்கு மருத்துவ குழுவினர் பயணிகளுக்கும் விமான குழுவினருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்தனர். அவர்களில் 25 பேர் உள்ளூர் மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். அமெரிக்க அதிபர் டிரம்பின் மிரட்டலுக்கு பிறகு உக்ரைனில் ரஷ்யா தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. தலைநகர் கீவின் பல பகுதிகளில் ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. கீவ் மீது நேற்றிரவு முழுவதும் 309 ட்ரோன்கள் மற்றும் 8 குரூஸ் ஏவுகணை மழை பொழிந்தது. இதில் 16 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 155 பேர் காயமடைந்தனர். இறந்தவர்களில் 6 வயது சிறுவனும் அவனது தாயும் அடங்குவர். காயமடைந்தவர்களில் 12 குழந்தைகளும் அடங்குவர் என கீவ் மேயர் விட்டாலி கிளிச்கோ தெரிவித்துள்ளார். இதற்கிடையே டொனெட்ஸ்கின் முக்கிய கிழக்கு பகுதியில் உள்ள மலைப்பாங்கான நகரமான சாஜிவை கைப்பற்றியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. கனேடிய மக்கள் ஏற்கனவே டிரம்பின் வரி விதிப்பு மற்றும் கனடாவை அமெரிக்காவுடன் இணைப்பதாக மிரட்டல் ஆகிய விடயங்களால் கடும் கோபம் அளித்திருக்கிறார்கள். இந்நிலையில் மீண்டும் கனேடிய பொருட்கள் மீதான வரிகளை உயர்த்தியுள்ளார் டிரம்ப்.
அதாவது கனடாவிலிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் பொருட்கள் மீது 35% வரிகள் விதிக்கப்பட உள்ளன. ஆக அமெரிக்காவை முழுமையாக புறக்கணிப்பது என கனேடியர்கள் பலர் முடிவு செய்துள்ளார்கள். எந்த பொருளை வாங்கினாலும் அது கனடிய தயாரிப்புக்கு தானா என்பதை உறுதி செய்து கொள்ளப் போகிறேன் என்கின்றார் கிரேட்டா பெய்லி என்னும் பெண். ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி ஆனதுமே அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்க துவங்கிவிட்டதாக கூறும் லாரி சார்ப் என்பவர் தற்போது மீண்டும் ட்ரம்ப் வரிகளை உயர்த்தியுள்ளதை தொடர்ந்து தானும் தன் மனைவியும் கனேடிய பொருட்களை மட்டுமே வாங்குவதில் புரட்சியாளர்களாக மாறிவிட்டதாக தெரிவிக்கின்றார். அது மட்டுமன்றி அமெரிக்க எல்லையில் இருந்து 20 நிமிட பயண தூரத்தில் தான் வாழ்கிறது லோரி குடும்பம். இருந்தாலும் இனி எல்லை கடப்பதில்லை என்கின்றார் லோரி. உள்ளூர் சந்தையில் இருந்து மட்டுமே பொருட்களை வாங்க முழுமையாக முயற்சிக்கின்றேன் என்று கூறும் கேரன் மவுண்ட், கனேடிய தயாரிப்புகள் கிடைக்காவிட்டால் வேறு நாட்டு பொருட்களை வாங்குவேனே ஒழிய அமெரிக்க பொருட்களை வாங்க மாட்டேன் என்கின்றார். இன்னும் பல கனேடியர்கள் இனி வாழ்நாள் முழுவதும் அமெரிக்க பொருட்களை வாங்க போவதும் இல்லை, அமெரிக்காவுக்கு பயணிக்க போவதும் இல்லை, நாங்கள் கோபமாக இருக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார்கள். இவ்வாறு அமெரிக்காவுக்கு எதிராக கனடா மக்கள் திரும்பியிருப்பது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. ஈரானிய மக்களை எந்த சக்தியாலும் மண்டியிட வைக்க முடியாது என்றும் அவர்கள் தங்கள் ஒற்றுமையையும் பராமரிக்கும் வரை எந்த தடையும் அவர்களின் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது என்றும் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் கூறியுள்ளார். வியாழக்கிழமை சஞ்சன் நகரில் நடந்த ஒரு விழாவில் பேசிய பெசஸ்கியன், ஜூன் 13 அன்று இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான 12 நாட்கள் இஸ்ரேல் அமெரிக்க ஆக்கிரமிப்பு போரின் போது ஈரானிய மக்கள், காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படைகள் மற்றும் ஏவுகணை விஞ்ஞானிகளின் கௌரவமான மற்றும் வலுவான பாதுகாப்பை பாராட்டினார். மேலும் நடந்து வரும் போரின் போது இராணுவம் மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை உள்ளிட்ட ஈரானிய ஆயுதப்படைகள் மேற்கொண்ட பிற முயற்சிகளை அவர் பாராட்டினார். எதிரிகளின் அச்சுறுத்தல்கள் மற்றும் அழுத்தங்கள் அனைத்தையும் மீறி இந்த படைகள் இரும்பு குவிமாடம் பொருத்தப்பட்டிருந்த சியோனிச ஆட்சியையும் அதன் அனைத்து மேம்பட்ட இராணுவ உபகரணங்களையும் அனுபவித்த அமெரிக்காவையும் தோற்கடித்து அவர்களின் ஏவுகணைகளால் அவர்களை குறிவைத்தன என்று ஜனாதிபதி கூறினார். கடுமையான தடைகளை எதிர்கொண்ட போதிலும் ஈரானிய தேசமும் ஆயுதப்படைகளும் தேசிய இறையாண்மையையும் பிராந்திய ஒருமைப்பாட்டையும் பாதுகாத்தன என்று பெசஸ்கியன் வலியுறுத்தினார். அத்துடன் எந்த ஒரு சியோனிச சக்தியாலும் எங்களை மண்டியிட வைக்க முடியாது என்றும் ஈரான் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எங்களை நோக்கி தாக்குதல் தொடர்ந்தால் பதிலடி தாக்குதல் பலமாக இருக்கும் என்றும் பெசஸ்கியன் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனிய இஸ்லாமிய அமைப்பான ஹமாஸ் அமைப்பு ஜூலை 31, 2024 அன்று தெஹ்ரானில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட அதன் முன்னாள் பொலிட் பீரோ தலைவர் இஸ்மாயில் கனியேவின் பாதையை எதிர்ப்பு இயக்கம் தொடரும் என்று கூறுகின்றது. பாலஸ்தீன இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கத்தின் முன்னாள் பொலிட் பீரோ தலைவர் இஸ்மாயில் கனியேவின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியனின் பதவியேற்பு விழாவில் கனியே கலந்து கொண்ட ஒரு நாளுக்கு பிறகு இந்த தாக்குதல் நடந்ததாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. இது சர்வதேச விதிமுறைகள் மற்றும் இறையாண்மையை சியோனிச ஆட்சி அப்பட்டமாக புறக்கணிப்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. பாலஸ்தீன போராட்டத்தில் ஒரு உயர்ந்த நபரை மௌனமாக்குவதை நோக்கமாக கொண்ட இந்த கோழைத்தனமான ஆக்கிரமிப்பு செயல் பாலஸ்தீன மக்களின் உறுதியையும் அவர்களின் எதிர்ப்பையும் மேலும் வலுப்படுத்தியுள்ளது என்று துருக்கி இல்கா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இஸ்ரேலை பழி தீர்ப்போம் என்று ஹமாஸ் சூளுரைத்துள்ளது. காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு மற்றும் இனப்படுகொலைக்கு எதிராக வீரமிக்க அல்-கஷாம் படைப்பிரிவுகள் தலைமையிலான பாலஸ்தீனிய எதிர்ப்பு படையினர் இடைவிடாமல் போராடுவோம் எனவும் ஹமாஸ் எப்பொழுதும் ஆதரவாக பாலஸ்தீனத்துக்கு களமிறங்கும் என்றும் இஸ்ரேலை பழி தீர்க்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மியான்மரில் கடந்த 4 ஆண்டுகளாக அமலில் இருந்த அவசர காலநிலை நீக்கப்பட்டுள்ளதாக மியான்மர் இராணுவம் அறிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பொது தேர்தல்களை நடத்துவதற்கு இது ஒரு அவசியமான நடவடிக்கையாகும் என்று இராணுவ செய்தி தொடர்பாளர் கருத்து தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் தாஜிப் நகரில் உள்ள கிரீன் மவுண்டன் பூங்காவில் ராட்டினம் ஒன்று 2ஆக உடைந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. சம்பவத்தில் 23 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
பூங்காவில் 360 டிகிரி என்று அழைக்கப்படும் ராட்டினம் சுழலும் போது அதை தாங்கும் கம்பம் இரண்டாக உடைந்து பயங்கர சத்தத்துடன் கீழே விழுந்துள்ளது. இதனால் சவாரியில் இருந்தவர்கள் அலறி துடித்த நிலையில் இது தொடர்பான காணொலி ஒன்றும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் சம்பவம் குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகின் வயதான குழந்தை ஒன்று அமெரிக்காவில் பிறந்துள்ளது. இந்த விடயம் மருத்துவ சாதனையாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1994ஆம் ஆண்டு உறைந்த நிலையில் வைக்கப்பட்ட ஒரு கருவில் இருந்து குழந்தை ஒன்று பிறந்துள்ளமை உலகில் ஒரு புதிய சாதனையாக பார்க்கப்படுகின்றது. தாடியஸ் டேனியல் பியர்ஸ் என பெயரிடப்பட்டுள்ள குறித்த குழந்தை உலகின் மிக வயதான குழந்தை என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டு ஊடக அறிக்கைகளின்படி குழந்தையின் உயிரியல் தாய் மற்றும் தந்தை 1990களில் IVF சிகிச்சை பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மருத்துவத் துறையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த சாதனை சர்வதேச ரீதியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.